Exercise 1.4 example 1.17 let f be a function from R to R defined by f of x 3x minus 5. Find the values of a and b given that a comma b and 1 comma b belongs to f. ஒன்றும் கொடுக்கல, ரொம்ப ஈஸியான சம் இது. ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்ன செட்டு? ஃபஸ்ட்டு செட்டில் ஏ 4, செகண்ட் செட்டில் 1 பி. சரியா? இப்போது ஃபங்க்ஷனும் கொடுத்துட்டாங்க. எப்படி இருக்குது இந்த ரிலேஷன் எப்படி இருக்குதுங்கிறதுக்கு ப்ரூஃபும் கொடுத்துட்டாங்க. 3f(x) = 3x minus 5. இந்த ரிலேஷனை இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போது இதை வச்சு நான் ஏவும் பியும் கண்டுபிடிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி சம்மில் நம்ம எப்படி பார்த்துருப்போம், ஒரு ஃபங்க்ஷனு கொடுப்பாங்க இன்புட்டாக எடுத்துக்கிட்டு இந்த ஃபங்க்ஷனில் போட்டு அவுட்புட்டாக எடுத்து நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிப்போம் இல்லையா? இந்த வேலையை தூக்கி உள்ளே போட்டு இந்த வேலையை கண்டுபிடிப்போம். அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நான் இந்த நம்பர் எடுத்துக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக இருக்கும். இந்த நம்பர் எடுத்துகிட்டு f(1) = 3 × 1 minus 5 = 3 minus 5 = -2. அப்போ பிங்க எதுனாது -2ஆக இருக்குது. இதே மாதிரி இந்த வேல்யூ இன்புட்டாக எடுத்துகிட்டு இந்த வேல்யூ அவுட்புட்டாக எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், f(a) = என்னவாக இருக்கும்? 3a minus 5 = 4 இல்லையா? ஏன்னா =2 வந்துச்சு இல்லையா? நான் அவுட்புட்டாக எடுத்துக்கிறேன், =4ன்னு எடுத்துருக்கேன். இது எப்படி எழுதலாம்? f(3a minus 5 = 4). கரெக்டு தானே? இது இன்புட்டாக எடுத்துக்கிட்டு இதை அவுட்புட்டாக வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த இன்புட்டை இதை வச்சு இந்த ரிலேஷனை வச்சு நான் இன்புட்டை கண்டுபிடிக்க போகிறேன். 3a = 4, இது அந்த பக்கம் போச்சுன்னா அது +5, 3a = 9. அப்போ a = 9/3. therefore a = கேன்சல் பண்ணால் 3. புரிஞ்சுதுங்களா? இன்புட் எடுத்து அவுட்புட்டை கண்டுபிடிச்சேன், அப்புறம் இதையும் இன்புட் எடுத்து அவுட்புட் கண்டுபிடிச்சேன். அவ்வளோதான் சம்.